வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான தலைமையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகத்துறை பிரதி அமைச்சரும் ராஜினாமா. பாரியளவில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த குடுரேனு கைது. தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 86ஆக உயர்வு. தொடர்வது விரிவான செய்திகள். ஊடக பிரதி அமைச்சர் சாந்த பண்டார தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு இன்று தீர்மானித்துள்ளார். இந்த ராஜினாமா தொடர்பில் மத்திய செயற்குழு கூடி தீர்மானம் ஒன்றை அறிவிக்கும் என எதிர்பார்த்த போதும் மத்திய செயற்குழு கூடுவதற்கு தாமதமாகின்றமையால் இந்த தீர்மானத்தை தாம் எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். මේ පක්ෂ තීන්දුවට පිටුපාලා එහෙම නැත්නම් විනය පටහැනිව කටයුතු කරලා නෙමෙයි. ஊடக பிரதி அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வதற்கு இன்று நான் தீர்மானித்துள்ளேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானத்திற்கு அமைவாக தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்து சில புதிய அமைச்சு பதவிகளை பொறுப்பளித்தனர். இந்த ராஜினாமா தொடர்பில் மத்திய செயற்குழு கூடி தீர்மானம் ஒன்றை அறிவிக்கும் என எதிர்பார்த்தேன். மத்திய செயற்குழு கூடுவதற்கு தாமதமாகின்றமையினால் இந்த தீர்மானத்தை நான் எடுத்துள்ளேன். ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரும் தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். அதற்கு பதில் வழங்கும் முகமாகவே இந்த தீர்மானத்தை நான் எடுத்தேன். பொது தேர்தல் தொடர்பாக 86 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளின் போது 203 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள், பிரதி தேர்தல் ஆணையாளர்கள், உதவி தேர்தல் ஆணையாளர்கள் இந்த கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MLAM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாரியளவில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட பெண்ணொருவர் பொரளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குடுரேனு என அழைக்கப்படும் குறித்த சந்தேக நபருக்கு எதிராக 6 வழக்குகள் மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீசாரால் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலும் சந்தேக நபரிடமிருந்து போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் பல பகுதிகளில் சந்தேக நபரினால் போதைப் பொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அண்மையில் சில பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டதால் தற்போது போலீஸ் விசாரணை நடத்தப்படுகின்ற சர்ச்சைக்குரிய கொடிகளை ஏந்திய சிலர் தற்போது கொழும்பு பிரேக் புரூக் பிளேஸில் உள்ள MTV MBC தலைமையகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக அண்மையில் நடத்தப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது இந்த கொடி பயன்படுத்தப்பட்டமை குறித்து ஏற்கனவே விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்ட தனியார் பஸ் தரிப்பிடத்தில் பயணப் பொதியொன்றுக்குள் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலத்தை அடையாளம் காண்பதற்கான ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறு நிறுவனங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சடலம் தற்போது கொழும்பு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரும் புறக்கோட்டை போலீசாரும் அவரது மரணம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சீதுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களின் மோட்டார் சைக்கிள்களை கடத்திச் சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை கடமைகளின் நிமித்தம் போலீஸ் குழு ஒன்று வெளியிடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றை சோதனைக்குட்படுத்த முயற்சித்திருந்தனர். இதேவேளை காருக்குள் இருந்தவர்கள் துப்பாக்கி முனையில் போலீசாரை அச்சுறுத்தி மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றி சென்றுள்ளனர். குறித்த கார் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்த ஒருவர் பேருவளையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பேருவளை துறைமுகத்தில் சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது.
சட்ட ரீதியாக விமான நிலையம் அல்லது துறைமுகத்தினூடாக வெளிநாடு செல்வதற்கு எதிராக குறித்த சந்தேக நபர் முயற்சித்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவரே வேறு வழியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற வெவ்வேறு ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. අපි දෙන හැම පොරොන්දුවක් හෝ අපි දින 100ක් ඇතුළත ඉෂ්ට කරපු දේවල් நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகள் மற்றும் 100 நாட்களுக்குள் செய்த வேலைகளை விட அதிகமாக செய்வதாக மஹிந்த ராஜபக்ச வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் தற்போதைய நிலை குறித்து நாங்கள் மிகுந்த கவலை அடைகின்றோம். මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේ තරමට බාල්දු වෙලා ඇද වැටෙන අන්තිම නින්දිත තත්වයකට පත් වේ කියලා ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය கடந்த 3 மாதங்களில் திரைசேரியில் பெற்றுக்கொண்ட தகவல்கள், மத்திய வங்கியில் பெற்றுக்கொண்ட தகவல்கள் மற்றும் வேறு சமூக தரப்புகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களை இணைத்து நிபுணர் குழுவினால் தயாரிக்கப்பட்டது இந்த தேர்தல் விஞ்ஞாபனமாகும். කණ්ඩායමක් විසින් මේක සකස් කළා. මේ රටට පණ දෙමු අලුතින්ම පටන් ගමු කියන நாட்டிற்காக உயிர் கொடுப்போம், புதிதாக நிர்மாணிப்போம் என்ற வேலை திட்டத்தினை எடுத்துக்கொண்டால் மஹிந்த சிந்தனையை விட பின்தள்ளப்பட்டதாகவே உள்ளது. இந்த ஆவணம் தேர்தலை மையப்படுத்திய ஒரு ஆவணமே. මැතිවරණ ලේඛනයක් පමණයි. எங்களது இறுதி வரவு செலவு திட்டத்தில் ஒரு சில யோசனைகளை முன்வைத்தோம், பல நிவாரணங்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை. இவர்கள் மினி பட்ஜெட்டை கொண்டு வந்து அதற்குள் மாத்திரம் மட்டுப்பட்டனர். அனைத்து தரவுகள் மற்றும் மதிப்பீடுகளை மேற்கொண்டு முடிந்தவற்றை தான் முன்வைத்தோம். මහින්ද රාජපක්ෂම மஹிந்த ராஜபக்ச 9.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஜனவரி 8ஆம் தேதி தோல்வியடைந்து வீட்டுக்கு செல்லும் போது நாடு 9,121 பில்லியன் ரூபாய் கடனில் இருந்தது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் 1/3 பகுதி கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கே பயன்படுத்தப்பட்டது. පහුගිය අවුරුදු වල ගත්ත ණය පොලිවාරිකය පමණක් ගෙවන්නේ. ලක්ෂ 6 වාරක් 7ක් දරුවන්ට තමන්ගේ O level fail වෙලා A level fail වෙලා சுமார் 7 லட்சம் மாணவர்கள் சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் சித்தியடையாது, பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகாது என்ன வேலை செய்ய முடியும்? எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிர்காலத்திற்கான உத்தரவாதமாக தலா 50,000 ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். අනාගතය වෙනුවෙන් විෂයන් 32ක් තුල තමන්ට වෘත්තීය පුහුණුවක් ලබා ගන්න. අධ්‍යාපනයේ කරගෙන கல்வியை தொடர சந்தர்ப்பம் இருக்கவில்லை. தற்போது திடீரென கல்வி பற்றி பேசுகின்றனர். 50,000 ரூபாய் தருவதாக கூறுகின்றனர். இது முறையல்ல. இவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது? கொள்ளையிட்ட பணத்தை திரைசேரியூடாக வழங்க முற்படுகின்றனர். නිකන් දෙන්න හදනවද කියලා. புத்தளம் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழாவில் தீமிதிப்பு உற்சவம் நேற்று இடம்பெற்றது. உடப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதிப்பு உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து உற்சவ மூர்த்திகள் ஆலய மூன்றலுக்கு எழுந்தருளும் நிகழ்வு இடம்பெற்றது. ஆண்டிமுனை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பிரதான கும்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்ததும் தீமிதிப்பு ஆரம்பமானது. பெருந்திரளான பக்தர்கள் தீமிதிப்பில் கலந்து கொண்டு தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொண்டனர். புகழ்பூத்த இந்த தீமிதிப்பு வைபவத்தை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பெருந்திரளான அடியார்கள் உடப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு வருகை தந்திருந்தனர். மகாபாரத கதையின் பிரகாரம் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி திரௌபதி அம்மன் ஆலய ஆடி விழா நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திரௌபதி அம்மனின் சுயம்பரம், திருக்கல்யாணம், வஸ்திராபரணம், வாது முடிப்பு போன்றவற்றுடன் அர்ஜுனனின் தீர்த்த யாத்திரை, பாண்டவர்கள் வனம் புகுதல் மற்றும் தவநிலை காட்சிகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தல் நெருங்குகின்ற நிலையில் தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இன்று பாராளுமன்றத்தினை பார்க்கும்போது 225 பேரில் திருடாதவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. 6 மாத காலமாக நிறுத்தப்பட்டிருந்த போதைப் பொருள் கடத்தல், எத்தனால் வியாபாரத்தினை மீண்டும் ஆரம்பிக்க மஹிந்த ராஜபக்ச முற்படுகின்றார். இந்த நாட்டின் இளைஞர்களுக்கான செயற்திட்டங்களை இளைஞர்களாக இருக்கின்ற அவரின் 3 மகன்மாருக்காக மட்டுமே செயற்படுத்த நினைக்கின்றார். திருடர்கள் என கூறுவார்கள். யாரும் திருடர்களை பிடிப்பதில்லை. யாராவது திருடர்களை பிடிப்பார்கள் என்று பார்த்துக் கொண்டிருந்தால் அது நடக்காது என நாங்கள் கூறுகின்றோம். அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். வேறு எதுவும் நடக்காது. திருமணம் முடிப்பவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச கடன் வழங்கப் போகின்றார். 500 ரூபாயாக இருந்த திருமண பதிவு கட்டணத்தை 5000 ரூபாவாக உயர்த்தினார். உலக நாடுகளிடம் நம் நாட்டை அடகு வைத்த இவர் தற்போது திருமணம் முடிக்க இருப்பவர்களையும் அடகு வைக்க முற்படுகின்றார்.
கம்பஹா மற்றும் பொலொன்னறுவையில் வெற்றி உறுதி, அதே போன்று புத்தளத்திலும் வெற்றி உறுதி. ஆகவே எங்களுடைய இந்த வெற்றியை தடுக்க முடியாது. 117 ஆசனங்களை கைப்பற்றுவதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். 122 ஆசனங்களை கைப்பற்றுவதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கின்றார். இவர்கள் இருவரும் பெற்றுக்கொள்ளும் வாக்குகளை கூட்டினால் 225 தாண்டும். ஒருவராலும் கூட 90 ஆசனங்களுக்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியாது. மந்திரி සංඛ්‍යාව 90 පන්නන්න බෑ. ලබන අවුරුද්දේ ඉඳලා அடுத்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு மாணவனும் சாதாரண தரத்துடன் தங்களது கல்வி நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள முடியாது. உயர்தரம் வரை கல்வி கற்க வேண்டும். தொழில் பயிற்சியையும் தொடர வேண்டும். நாட்டையும் கிராமத்தையும் குடும்பத்தையும் பிரஜைகளையும் மேம்படுத்துவதற்கான திட்டத்தை முன்னெடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைய சிறுவர்களே நாளைய உலகின் தலைவர்கள். சிறுவர்களை நல்வழிப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மேற்கொள்ளப்படும் திட்டங்களில் காணப்படும் அசட்டை இனம் நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கிளிநொச்சி முட்கம்பன் பிரதேசத்தின் சிறுவர் பூங்காவே இது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவே இது. இந்த பூங்காவானது தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பூங்கா திறந்து வைக்கப்பட்டு சிறிது காலம் சென்ற பிறகு மரங்கள் முறிந்து வீழ்ந்து காணப்படுவதுடன் அழகிய பூங்கா தற்போது பச்சை காடாக காட்சியளிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இது இந்த பூங்கா எங்களுக்கு ஒரு பிரியோனப்படுற இதா இருக்குது. எல்லாம் புள்ளிகள் விளையாடக்கூடிய மரங்கள் புள்ளிகளுக்கு ஒரு ஆபத்தான இதா இருக்கு. இவ்வளவு காய செலவழிச்சும் ஒரு பலனும் இல்லை. இதுல எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை, புள்ளிகளுக்கும் ஒரு பலனும் இல்லை. அதுக்கு அவையெல்லாம் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு இந்த என்ன மாதிரி செய்யறது தானே. இப்போ இவ்வளவு காய்ச்சல் ஒழிச்சு இருக்குன்னா இந்த மரங்கள் இவ்வளவு காடுகளையும் விட்டு செய்து என்ன செய்வது? பிள்ளைகள் விளையாடுகிறார். 60 லட்சமே அதை கொண்டு சொல்லுவேன். ஒரு காடா கிடக்கு. பூங்கா ஒன்று கட்டி இப்போ 5 வருஷம் 5 மாதம் 6 மாசம் போகுது. அதுக்கு ஒரு புள்ள விளையாட்டுக்கு ஒரு இடம் இல்லை. இது கட்டி ஒரு கஷ்டத்தை ஒரு பள்ளிக்கூடம் பூங்கா. பாரிய நிதி செலவில் செய்யப்படும் அபிவிருத்திகள் எவ்வித கவனிப்பாரற்றும் இருப்பது நாட்டின் எதிர்காலத்தினை பாரிய சவாலாக இருக்கின்றது என்கின்றனர் பொதுமக்கள். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியாளர் செய்திகளுடன். வணக்கம்.